ஆனந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/9/2024 புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். இரத்தபந்த உறவுகள் விஷயத்திலும் உங்களுக்கும் ஏதாவது மன வேற்றுமை இருந்தாலும் பொறுமையாக பேசுவது நன்மை தரும். கோபதாபப்படாமல் விட்டு கொடுவது நன்மை தரும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்கள் தைரியமாக எடுக்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எல்லா விஷயத்திலும் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள். பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். புது பொறுப்புகளுக்கு அனுகூலத்தை தரும். பொறுப்புகள் ஏற்றவுடன் பயணங்கள் திடீரென்று ஏற்படும். பெரியவர்கள் முழு பொறுப்பை உங்களிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், பரம்பரை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. 6ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி. வழக்கு போன்ற விஷயம் சாதகம். வண்டி வாகனம் மாற்றங்கள் அனுகூலம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நம்பிக்கை. தொழில் சார்ந்த விஷயம், பயணங்கள் சார்ந்த விஷயம், பணவரவு சார்ந்த விஷயம், ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் அனுகூலம். மேலதிகாரிகள் கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லா விஷயத்திலும் நம்பக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். கண்டிப்பாக ஒரு 3 நாட்களுக்கு மதியம் 1:15 2 மணிக்குள்ளாக உணவு தானம் ஊறுகாயுடன், எலுமிச்சப்பழ ஊறுகாயுடன் கொடுப்பது விரயங்களை தடுக்கும். சுபவிரய பிராப்தம் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு லாபம், சந்தோஷம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம். தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அனுகூலமான சூழ்நிலை. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்திலும், துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும், பெற்றோர் விஷயத்திலும் ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடிப்பீர்கள். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த தெளிவை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த முடிவுகள் வந்தாலும் அதற்கேற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய அறிமுகம், அண்டை அயலார் வீட்டு விஷயம், பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனம். தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் இன்று தவிர்த்து கொள்ளுங்கள். தொலை தூரத்தில் இருந்தாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் ஃபோனிலோ வீடியோ காலிலோ பேசுவது நன்மை தரும். கண்டிப்பாக யாராவது ஏதாவது ஒரு குறைகள் சொன்னால், ஐயா சாமி எனக்கு இன்று நேரம் சரியில்லை என்று நகர்ந்து விடுவது நன்மை தரும். ஆறுதல் ஜவாப் சொல்வதற்கு இன்று போகவே கூடாது. ஏனென்றால் அது உங்களுக்கு அடிக்கடிக்கு பிடிக்கும் என்பதனால் அந்த விஷயத்தில் வேண்டாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். மருந்து மாத்திரைகளை சந்திராஷ்டிரமத்தில் மறப்பது நியாயமா என்பதை யோசிங்க. தேக ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சியெல்லாம் அதிகமாக செய்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்ச நாளாக அந்த பக்கமே திரும்பி பார்க்காமல் நல்லா கவுந்தடித்து தூங்குவது எந்த விதத்தில் நியாயம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே போகிறது. யாருக்கோ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை. வண்டி வாகனத்தில் வித்தை வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகளில் சிறிது கவனம். மற்றபடி எல்லா விஷயம் ஏற்றம். சோம்பல் அதிகமாக இருக்கும். காலையில் எழுந்தவுடனே பணிகளை ஆரம்பிப்பது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ரொம்ப நாட்களாக ஒரு மாதிரி மன அழுத்தம் இருந்த அமைப்பு மாறும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று தீர்வு ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆத்ம ரீதியான நன்மை. புதிய முயற்சி அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்திற்கு செலவுகள் தேவைப்படும். கடன் அமைப்பு சிலருக்கு தேவைப்படும். படிப்பு தடை நீங்கும். உத்தியோக தடை நீங்கும். சுபகாரிய தடை நீங்கும். வாகன அமைப்பு மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக குடும்பத்தில் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். ஆக மொத்தத்தில் நன்மைகள் அதிகமாக காணப்படக்கூடிய நாளை சரியாக வரவேற்றுக் கொள்வது நன்மை தரும். இந்த காலகட்டத்தில், இந்த நேரகட்டத்தில் தேவையில்லாதவர்களோட தொடர்பு தேவையா என்பதை யோசிங்க. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி.